போலீஸ் அந்த எலும்பு கூட்டை கண்டுபிடிச்சதும் அதை ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாமல் போன டீச்சர் மாயாவோட எலும்பு கூடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பார்ப்போன்னுட்டு அந்த கிணத்தை சுற்றியும் அங்கே இருக்கிற புதிர்களெல்லாம் எல்லா இடத்தையும் நோட்டம் விடுறாங்க. எல்லாத்தையும் வச்சு தேடி கண்டுபிடிக்கும் போது தான் அங்கே ஒரு ஹேண்ட்பேக் கிடக்குது. அது அது மாயா டீச்சரோடதுன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க ஐடி கார்டு, அவங்க மொபைலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது தான் கண்டிப்பாக அது அவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபோனை எடுத்து ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலான்னா அந்த காலத்தில் பெருசாக பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, நார்மல் பட்டன்ஸில் தான். அதனால் அதை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் லாஸ்ட்டு கால் அருணுன்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. உடனே போலீஸ் சந்தேகப்படுறாங்க, இவங்க கண்டிப்பாக கொலை தான் பண்ணியிருக்கணும், கொலை பண்ணி தான் இவங்களை யாரோ போட்டிருக்காங்க, இந்த லாஸ்ட்டு கால் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்னுட்டு ஊருக்குள்ளே விசாரிக்கிறாங்க, யார் இந்த அருணுன்னுட்டு. அப்போ தான் ஊருக்காரங்க சொல்கிறாங்க, அருணுன்னு மாயா வேலை பார்த்த அதே அரசு பள்ளியில் தான் அந்த லேப் டெக்னீஷியனும் அருணும் வேலை பார்த்துருந்தான். அவன் உயிரோட இருக்கானா இல்லையா வேற என்ன ஓடிட்டானான்னு சொல்லிட்டு பார்த்தா நல்ல வேலை அவன் இதே ஊரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் எந்த பதட்டமும் இல்லாமல் அவமான அமைதியாக வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் போலீஸ் அவனை பிடிச்சி கேள்வி கேட்டதும் அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நான் அதெல்லாம் பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடினான். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கவங்க விசாரிக்கும் போது தான் அவன் அமைதியான பையன், அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு சர்டிஃபிகேட் தராங்க. அதே மாதிரி டீச்சரை பற்றி கேட்கும் போதும் டீச்சர் ரொம்ப நல்லவங்க, அவங்க பசங்களுக்கும் சரி கிராமத்து மக்களுக்கும் சரி ரொம்ப பிடிச்சமான டீச்சர்னு அவங்களையும் நல்ல விதமாக சொல்கிறாங்க. அப்போ அவங்கள யார் கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இவன் வர யாருமே தெரில, எனக்கு நாளாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது தான் டெய்லி அவங்க அடிக்கடி பேசிக்கிறது அதில் பதிவாயிருந்துச்சு. அதை வச்சு போலீஸ் ஒரு கிடுக்குப்பிடி கொஸ்டின் கேட்டாங்க, உனக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு இக்கு வச்சு பேசும்போது தான் அவங்க நினச்ச மாதிரியே அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிஞ்சுது. அவன் எல்லாமே நம்மளை பற்றி தெரிஞ்சிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பித்தான். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்தவங்க, அதே போல் அவள் வேலை பார்த்த அதே அரசு பள்ளியில் தான் நானும் லேப் டெக்னீஷியனை வேலை பார்த்தேன். அவள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படிச்சதுனால அவள் என்னை லவ் பண்ணுறேன்னு ப்ரப்போஸ் பண்ணாள். எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 பேரும் வளர்ந்தோம். நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவள் என்ன தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஆனால் அவள் ஒரு நாள் என்கிட்ட ஒன்று சொன்னான், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீ எப்பவுமே ஸ்கூல் க்ரஷ்ஷு மட்டும்தான், உனக்கு எனக்கும் செட் ஆகாது, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். இவனுக்கா பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அப்போது நான் வேண்டாமா உனக்கு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவ ஆரம்பிக்கிறான். ஆனால் அவளோ, நீ எனக்கு லைஃப்பில் வரவே முடியாது, எனக்கு அந்த மாப்பிள்ளையை தான் பிடிச்சிருக்கு, அவன் நல்ல வேலை பார்க்குறான், ஸோ அதனால் உனக்கு எனக்கு செட் ஆகாத, நீ வேறு யாருன்னா மேரேஜ் பண்ணிக்கொடின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக ஆரம்பிக்கிறான். இவன் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அவனால் ஏற்றுக்க முடியல, அவளை விட்டுட்டு அவனால் இருக்க முடியல. ஒரு டைமு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்து பக்கமாக வரியா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவங்க மறுபடியும் அதே டாபிக் பேசும்போது அங்கே பயங்கரமாக ஆர்குமெண்ட் ஆகுது. அப்போது அவன் கோவத்தில் பிடிச்சி தள்ளி விடுறான். அங்கே கல் இருக்குது தெரியாமல் தள்ளி விட்டதுனால அவங்க தலையில் அடிபட்டு அங்கேயே மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. நான் ஓடி போயிட்டு செக் பண்ணுறேன், பார்த்தாங்க மூச்சே வரல. பயத்தில் யாராச்சும் பார்த்துட்டா என்ன ஆகிடுமோன்னுட்டு அவங்கள அந்த கிணத்துலேயே தூக்கி போட்டுட்டு
அக்கம் பக்கம் பார்த்துட்டு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே நாய் ஒன்று அடித்து அங்கே அந்த கிணத்துக்கு முன்னாடியே போகிற வழியிலேயே அந்த புதருக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சிட்டேன். சப்போஸ் டீச்சர் இறந்து போன அந்த துர்நாற்றம் வெளியே வந்தால் அதை இந்த நாயோட துர்நாற்றம் மேனேஜ் பண்ணிடும்னு நான் நம்பினேன். அதே போல் நடந்துச்சு. யாரும் இதை கண்டுபிடிக்கல. நானும் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த எலும்பு கூடுனால இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். ஊர் மக்களும் போலீஸ்காரங்களும் இதை கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆகி போனாங்க. இவன் சொல்கிறத பார்த்தா இவன் மேலே தப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பூஜா பொண்ணு அந்த ஆவி அழுவுறத பார்த்து அந்த ஆவி எலும்பு கூட எப்படி கண்டுபிடிச்சான்? அங்கே என்னவோ உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குது. அந்த ஆவி ஏதோ சொல்ல வருது போல். நீங்கள் அதை கெஸ் பண்ணால் அது என்ன சொல்ல வருதுன்னு கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. தப்பு அருண் மேலேயா இல்லை அந்த மாயா டீச்சர் மேலேயா? அதையும் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.